ஆண்டின் பொதுக்காலம் 27வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 10 அருள்வாக்குகள் 25 37 வரை. நல்ல சமாரியன் உவமையை தெரியாதவர்கள் யாரும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இது கத்தோலிக்கர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா சபையினருக்கும் எல்லா சமயத்தவருக்கும் இந்த பகுதியை பற்றி தெரியும். இன்றைய முதல் வாசகமும் இரண்டாம் வாசகமும் அடுத்திருப்பவர் யார் என்று நமக்கு தெரியப்படுத்துகிறது. முதல் வாசகத்திலே நினிவே நகரம் அடுத்திருக்கின்ற நகரம் என்று கடவுளுக்கு தென்படுகிறது. ஆனால் ஜோனா இறைவாக்கினருக்கு அது ஒரு எதிரியின் நகரம். அது கடவுளுடைய இரக்கத்திற்கு ஏற்ற ஒரு நகரமாக இல்லை. ஏனென்றால் அது இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்திய நகரம். எனவே அவருடைய வாழ்வில் கசப்புதான் இருந்தது. அந்த கசப்பு அனுபவத்தை முன்வைத்து அவர்களுக்கு இறைவனுடைய இரக்கம் கூடாது என்று சொல்லி, அவர்கள் அடுத்திருப்பவர்கள் அல்ல என்று கடவுளுடைய வரையறைக்கு எதிராக நடக்கிறார். நினிவே மக்கள் அவர்கள் அடுத்திருப்பவர்கள் அல்ல என்று யோனா நினைக்கிறார் தன்னுடைய வரையறையிலே. அதே போல இன்று வருகின்ற மறைநூல் வல்லுனரும் அடுத்திருப்பவர் யார் என்று கேட்டதற்கு காரணம், அவர் அடுத்திருப்பவர் என்று நினைத்தது தன்னுடைய வரையறைக்குள்ளேயே இருந்த ஒருவர். தனக்கு அடுத்திருப்பவர் யூதர் என்று நினைக்கிறார். ஆனால் கடவுள் அவருக்கு உன்னுடைய அந்த ஒரு வரையறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏனென்றால் அடுத்திருப்பவர் யார் வேண்டுமென்றாலும் எங்கிருந்து வேண்டுமென்றாலும் இருக்கலாம். எனவே நீ நினைப்பது போல உன்னுடைய அடுத்திருப்பவர் உன் சாதிக்காரர், உன் மொழிக்காரர் என்று நினைக்காதே. மாறாக யார் யாரெல்லாம் உதவியிலே துன்பத்திலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவுவர்களே அடுத்திருப்பவர்கள். எனவே அடுத்திருப்பவனாக இருந்து கடவுளின் இரக்கத்தை கொடு என்று இயேசு சொல்லுகிறார். கடைசியில் வாழ்க்கையின் இறுதியில் நமக்கு இயேசு சொல்லப் போவது இதுதான். அந்த பாதையிலே அடிபட்டு விழுந்து கிடந்தவன் நான். எனவே அடுத்திருப்பவன் காயப்பட்ட நான் தான், இயேசுதான் என்று கூறுகிறார். எனவே அன்பையும் இரக்கத்தையும் விதைப்போம். ஆமீன்.